கீமோதெரபி இன்ஜெக்ஷன்ஸ் வெயின்ஸில் நரம்பில் மட்டும்தான் கொடுக்க முடியுமா, வேறு எதுலையாவது கொடுக்கலாமா? ஆமாங்க, அது கீமோ போர்ட் மூலியமாகவும் கொடுக்கலாம். அது என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கீமோ போர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சின்ன டிவைஸ். இது யூஸ்வலாக செஸ்ட்டுக்கு இருக்கிற ஸ்கின்னுக்கு கீழே பிளேஸ் பண்ணுவோம். இதில் 2 பார்ட்ஸ் இருக்குது. ஒரு ரவுண்ட் சேம்பர், அதுதான் போர்ட் சேம்பர்னு சொல்லுவோம். இது ரவுண்டாக இருக்கும். இதுதான் நாங்கள் மோஸ்ட்டாக ஸ்கின்னுக்கு வெளியில் நம்ம ஃபீல் பண்ணக்கூடியது. அப்புறம் அதிலிருந்து ஒரு டியூப் போகுங்க, தட் இஸ் கெத்தீட்டர் டியூப். இது வந்து நம்ம சேம்பருக்கும் நம்ம ஹார்ட்லேருந்து வரக்கூடிய அந்த டைரெக்டாக அந்த பிளட் வெசல்லையும் கனெக்ட் பண்ண கூடியது. ஸோ இந்த சேம்பர் மூலியமாக தான் நம்ம நீடில், ஸ்பெஷல் நீடில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹூபர்ஸ் நீடில் சொல்லுவோம். இதை யூஸ் பண்ணி நம்ம இன்ஜெக்ஷனோ இல்லை பிளட் சாம்பிளோ எடுக்கலாம். ஸோ கீமோ போர்ட்டோட அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஈஸி அக்சஸ். ஸோ ஒரு தடவையும் நம்ம கையில் ப்ரிக் பண்ண தேவையில்லை. பிளட் சாம்பிள் எடுக்கிறக்கோ இல்லை கீமோ போடுறப்போ பெயின் இருக்கவோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஏற்கனவே நிறைய கீமோ கொடுத்துருக்கோம், இப்போ செகண்ட் டைம் கீமோ கொடுக்குறோம், இல்லை கொஞ்சம் உடல் பருமன் அதிகமாக இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு நரம்பு நல்லா தெரியாது, அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கும் கீமோ போர்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ட்ராங்கான கீமோ மெடிசன்ஸ் கொடுக்குறப்போ கையில் கொடுத்தோம்னா அது கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இன்ஃபியூஷன் ரேட்டையும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணணும். ஒரு 4 hours கொடுக்க வேண்டிய மெடிசன் சம்டைம்ஸ் 8 hours கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கீமோ போர்ட் மூலியமாக கொடுத்தோம்னா அந்த மாதிரி பெயின் எதுவும் இருக்காது. அதே மாதிரி இது லாங் டேர்ம் அக்சஸ். ஸோ 2 to 3 years கூட இந்த கீமோ போர்ட்டை வச்சுக்கலாம். இதுலேருந்தே பிளட் சாம்பிள் கூட எடுத்துக்கலாம். பட் என்னென்னா இதோட மெயின்டெனன்ஸ் என்னங்கிறத பார்க்கணும். ஸோ எவ்ரி 4 to 6 weeks நம்ம கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருக்கும். இந்த நான் சொன்ன மாதிரி இந்த சேம்பரும் இந்த போர்ட்டில் இருக்கிற டியூபும் என்ன ஆகுனா, நம்ம பிளட் வெசல்ஸ் அங்கே பிளட் போய் நின்று அது வந்து கிளாட் ஆகிறக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ நம்ம எவ்ரி 4 to 6 weeks நம்ம போய் அந்த போர்ட்டை வந்து ஃப்ளஷ் பண்ணிக்கணும். ஸோ அதில் பிளட் இல்லாமல் ஈஸியாக ஃப்ளோ ஆகிற மாதிரி நம்ம ஃப்ளஷிங் பண்ணிக்கணும். ஸோ லாங் டேர்ம் அக்சஸ்க்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் அ பேஷண்ட் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நம்ம கீமோ போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2 weeks வரைக்கும் ஹெவியாக வெயிட் லிஃப்டிங் அந்த கையில் எதுவும் பண்ணக்கூடாது. ப்ளஸ் அந்த இடத்த சேஃபாகவும் க்ளீனாகவும் வச்சுக்கணும். ஸோ கீமோ இன்ஜெக்ஷன்ஸ் போடுறப்போ ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூ ஹாவ் டு ரிப்போர்ட் இமீடியட்லி. நீங்கள் வீட்டில் இருக்கிறப்போ ஏதாவது ஸ்வெல்லிங் பார்க்குறீங்க, ஃபீவர் இருக்குது, இல்லை பஸ் மாதிரி ஏதாவது ஃபார்ம் ஆயிருக்குன்னா அது வந்து ரெட் ஃப்ளாக் சைன்ஸ். நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடணும். கீமோ போர்ட் வந்து ரொம்ப சேஃபாக, கன்வீனியண்ட்டாக, கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லாங் டேர்ம் அக்சஸ்க்கு இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு டிவைஸ்.